ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் டெய்லியும் நான் போடுற இம்பார்ட்டன்ட் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நடந்த NXT எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி ஷேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நியூ நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆகிருப்பார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயித்காரிகள் வந்து பாராட்டியிருக்காங்க மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியா கிரீனுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வருகிறது. ஸோ அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த வாரம் நடக்கிற ஸ்மாக் டவுனில் அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ இந்த ஸ்மாக் டவுனில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம AEWலேருந்து நம்ம சராயா என்கிற பேஜ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிக்கு போக போகிறாங்க, மீண்டும் அவங்க WWE மீண்டும் வந்துடுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஸோ இந்த ஒரு ஜாக்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஜாக்கெட்டை பார்த்தீங்கன்னா அவங்க 2017 WWE இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை நோக்கி போகிறது மாதிரி ஸோ அவங்க ஒரு சின்ன டீஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேர் நிறைய சோர்ஸில் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மீண்டும் WWE ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா TNA சேர்ந்த அதாவது TNAக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ டைரக்டர் ஆஃப் அத்தாரிட்டி சாண்டினோ மெர்மலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது கூடி சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா TNAக்கு ஒரு புதிய சாம்பியன்ஷிப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் குறிப்பாக அந்த சாம்பியன்ஷிப்போட நேமை கூட அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ TNA டிஜிட்டல் மீடியா சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக பிரெட் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் அவர் ரோமன் ரெயின்ஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸும் சரி, நிறைய லெஜண்ட்ஸும் சரி, நிறையா WWE சூப்பர் ஸ்டார்ஸும் சரி ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் அந்த ரெஸ்பெக்டை பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லி ஸோ அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. ஸோ ரொம்ப அதுக்காக முயற்சி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஜென்ரேஷன் ஸோ ரெஸ்பெக்ட் ஆஃப் மை ஜென்ரேஷன் அதாவது என்னோட ஜென்ரேஷனில் கூட ஸோ நிறைய பேர் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் உண்மையில் அதுக்கு ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப கிரெடிபிள் அண்ட் பிலீவ் பண்ணி தான் ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான் சச்சஸ் அண்ட் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அதாவது இப்போ ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, நிறைய WWE சூப்பர் ஸ்டார் மத்தியிலையும் சரி, ஸோ WWEயோட லெஜண்ட்ஸ் சரி, ஸோ இப்போ நிறைய பேர் ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த மரியாதையை பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்கிறதுக்கு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிரெட் ஹார்ட் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம கேரிங் கிராஸை பற்றி இதுக்கு முன்னே ஒரு அப்டேட்டில் பார்த்துருந்தோம். ஸோ குறிப்பாக கேரிங் கிராஸோட WWE கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய கேரிங் கிராஸ். அதாவது அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் ஸோ அவரோட பயோட நேமை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் கேரிங் கிராஸ் தான் வச்சுருந்தாரு. ஸோ இப்போ அவரோட உண்மையான பேரான கெவின் ராபர்ட் கேசர் அப்படிங்கிற ஸோ அவரோட ஒரிஜினல் நேமை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு. ஸோ மேபி இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா அவர் இதுக்கு மேலே மேபி WWEயோட கான்ட்ராக்டை ரீசன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவில் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இல்லைன்னா அவர் இது ஒரு நார்மலாக கூட வச்சுருக்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கூடி சீக்கிரத்தில் தெரிய வரும். அடுத்ததாக AEW சேர்ந்த ஜே ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லெஜிட்மேட்லி இன்ஜூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லெஜிட்மேட்லேயே இல்லை ஸோ ஒரு இன்ஜுரி ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரூசப் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு. அதுவும் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ WWEயில் அஃபிஷியலி கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக PW இன்சிடர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ ரூசப் வந்து WWEயோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மேபி அவர் சும்மா ஒன்று அங்கே போயிருக்க மாதிரி இல்லை. ஸோ அவர் அங்கே வந்து WWEட்ட ஒரு புது கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஸோ அவர் WWEயோட அவரோட ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஃபைனலி நம்ம ஜான்சனா விசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ல்மனியா 41 பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜான்சனா வந்து இந்த ரெஸ்ல்மனியா 41 அவர் 17 டைம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சம்மர் ஸ்லாம்லாம் ஜெயிச்சால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரிப்போர்ட் தெரிய வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜான்சனா வந்து இந்த ரெஸ்ல்மனியா 41 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு ஆகணும். ஸோ அதுலேருந்து அவரு அதுக்கப்புறம் நடக்கிற சம்மர் ஸ்லாம்ல ஜெயிச்சு கூட எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் இந்த ரெஸ்ல்மனியால 41 ஜெயிச்சார் அப்படின்னா நிறைய விதத்தில் இதனால நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஸோ அவர் எதுக்காக இந்த ரெஸ்ல்மனியா 41 ஜெயிச்சா கரெக்ட் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரீசன் இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரீசனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெஸ்ல்மனியா 41 அவர் விளையாடுற மேட்ச் தான் அவர் ஹீல் டர்ன் பண்ணி விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் அவர் தோத்தார் அப்படின்னா அவர் ஹீல் டர்ன் பண்ணி ஸோ எந்த ஒரு அதாவது அவரோட ஹீல் டர்னும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஃபேஸ் டர்னாக இருக்கப்போ நிறைய மேட்சஸ் தோத்துருக்காரு. ஸோ இதனால அவர் ரெஸ்ல்மனியா 41 தோத்தா கூட ஸோ அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காரு. பட் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் டர்ன் பண்ணதுனால ஸோ அதுக்கப்புறம் பண்ணுற ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் அவர் தோத்தார் அப்படின்னா ஸோ அது அவரோட ஹீல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ரீசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரீசன் வந்து ஸோ ராக் மேபி இப்போ எதனா ரெஸ்ல்மனியா 41 இருப்பார். ஏன்னா ராக் தான் ஸோ அதாவது ஜான்சனோட சோல் வந்து ராக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ ராக் மேபி இப்போ எதனா ரெஸ்ல்மனியா 41 கூட இருக்கலாம். ஸோ அப்போ ஜான்சனா மேட்ச்சில் ஸோ அவர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் பண்ணலாம். ஸோ ராக்கே பக்கத்தில் இருக்கப்போ ஸோ ஜான்சனா அந்த மேட்ச்சை தோத்தாருன்னா ஸோ அந்த ஃபேக்ஷனே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இது எவ்வளோ பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன் இப்போ இருக்குது. ஸோ இப்படி அதாவது ராக்கும் அந்த இடத்துல இருந்து ஜான்சனாவும் இப்போ தோத்தார் அப்படின்னா ஸோ அவங்களோட ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ பவராக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ரீசன் என்னன்னா ஸோ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஜான்சனா விசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால அதுக்கு முன்னே நடக்கிற பேப்பரில் ஜான்சனா வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனை ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னே வந்து பேக்லாஷ் நடக்கும். பட் பேக்லாஷ் அந்த அளவுக்கு பெரிய கிடையாது. ஸோ அதில் ஜான்சனா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அதுக்கு முன்னே நடக்கிற இந்த ரெஸ்ல்மனியா 41 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸோ இதில் கண்டிப்பாக ஜான்சனா ஜெயிச்சாதானே ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். ஸோ இதனால் சம்மர் ஸ்லாமில் வந்து ஸோ ஜான்சனா சிஎம் பங்குக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா இது தினம் ஒரு ஃபேன் மாரி தான். ஏன்னா ஸோ ஜான்சனாக்கும் அதாவது ஜான்சனா வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து யார் கூட விளையாடுவார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்குது. பட் ஜான்சனாக்கும் சிஎம் பங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் இந்த சம்மர் ஸ்லாமில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதனால் சிஎம் பங்குக்கு அதாவது இந்த இதில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யார் ரீட்டைன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் சிஎம் பங்கு கூட சம்மர் ஸ்லாமில் மோதுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது ஒரு ட்ரீம் மேட்ச், அது வந்து சம்மர் ஸ்லாமில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜான்சன் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஜான்சனா வந்து ரெஸ்ல்மனியா 41 சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஒரு ரீசன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக வந்து ஸோ அதாவது ரெஸ்ல்மனியா 41 ஸோ ஜான்சன் வந்து 17 டைம் சாம்பியன் ஆனால் தான் இந்த பிளாக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் எதிர்பார்க்குற ரேண்டி ஆர்டன் விசஸ் ஜான்சனாக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான். அதாவது பேக்லாஷ் பெரியல ஸோ இப்போ அஃபிஷியலாக அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க ஜான்சனாவையும் ரேண்டி ஆர்டனையும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னே நடக்கிற ரெஸ்ல்மனியாவில் ஜான்சனா வந்து கோடியை தோக்கடிச்சு அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆயிடுவார். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஃபியூடை ஸ்டார்ட் பண்ணி பேக்லாஷில் இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு சின்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னே ஒரு அப்டேட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ அதாவது ஸோ ரேண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் டவுனில் தான் பேக்லாஷ் நடக்குது. ஸோ இதனால் ரேண்டி ஆர்டனுக்கு இந்த பேக்லாஷில் ஏதோ ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேட்ச் அப்படியே ரேண்டி ஆர்டனுக்கு இருக்கும் பட்சத்தில் ஸோ அது வந்து அந்த பீரியடோட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஸோ மேபி அந்த மேட்ச் ஜான்சனா கூட அந்த டைட்டிலுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. ஸோ இதனால மேபி பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னால் ஜான்சனா வந்து கோடியை பீட் பண்ணி ஸோ அவர் அந்த ரெஸ்ல்மனியா 41 வந்து அவர் 17 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோடியோட கதையும் முடிக்கலாம்ல. ஸோ அதாவது லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மனியாவில் தான் ஸோ அவரோட ட்ரீமான அந்த டைட்டிலை பற்றினா ஜெயிச்சு அவரோட ஸ்டோரியை பற்றினா ஃபினிஷ் பண்ணார். ஸோ அப்போ நம்ம கோடியோட ஒரு ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணதுக்கு ஆள் வேண்டாமா? ஸோ அது வந்து ஸோ நேராக இந்த வருஷம் ரெஸ்ல்மனியாலே முடிக்கலாமா? ஸோ ஏன் வேறு சின்ன பேப்பரில் அவர் தோக்கணும்? ஸோ அதுக்கு இது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஸோ பெரிய ரெஸ்லர் கூட தான் அவர் தோக்குறாரு. ஸோ அப்போ
ஜான்சனோட அவர் தோத்தார் அப்படின்னா ஸோ அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மனுஷன் கூட தான் பார்த்தீங்கன்னா தோத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதனால கூட ஜான்சனா வந்து அதுக்கு 17 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு விஷயமா இருக்குது. ஸோ நான் சொன்ன இவ்வளோ விஷயமும் பார்த்தீங்கன்னா நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஜான்சனா ஃபேஸ் டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது மேபி ரெஸ்ல்மேனியா 41ல் பார்த்தீங்கன்னா தோத்துட்டார் அப்படின்னா அவர் வந்து ஃபேஸ் டர்ன் ஆயிடுவார். ஸோ எண்ட் ஆஃப் த டேல அவர் கண்டிப்பாக ரிட்டைர்மெண்ட் கிட்ட வந்தப்போ அவர் வந்து ஃபேஸ் டர்ன் ஆயிடுவார். பட் இருந்தாலும் இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் தோத்துட்டார் அப்படின்னா அவர் அதுக்கு உள்ளே கூட ஃபேஸ் டர்ன் ஆகலாம். ஸோ அது இருந்தால் ரெஸ்ல்மேனியா 41ல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ போட்டு குழப்பற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடி தானே பார்த்தீங்கன்னா சான்ஸ் இந்த மாதிரி ராக்குக்கு வந்து சோல் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் ஷாக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜான்சனா அவரோட சோலை பார்த்தீங்கன்னா ராக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதனால மேபி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ ட்விஸ்ட் நடக்கலாம். ரெஸ்ல்மேனியா 41ல் வந்து ஸோ ராக்கு வந்து கோடியை வின் பண்ண வச்சு ஸோ கோடி வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடித்து அவர் ஹீல் டவுன் பண்ணலாம் ஜான்சனாக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதன் மூலயமா வந்து ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ் டவுன் பண்ணலாம், கோடி வந்து ஒரு ஹீல் டவுன் பண்ணலாம். ஸோ மரணமான ஸ்டோரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41க்கு என்னென்ன மேட்ச்லாம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் செத் ராலின்ஸ் விசஸ் சிஎம் பெங்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. ஸோ அடுத்ததாக டிஃப்னி விசஸ் சார்லஸ் ஃப்ளாருக்கான ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ அடுத்து ஈயோ ஸ்கை விசஸ் பியாங்கா பிளர் விசஸ் ரியர் ஃப்ளைக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. ஸோ அடுத்து ஜேவ்ஸோ விசஸ் கந்தருக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ராண்டி ஆர்டன் விசஸ் கெவினோன்ஸுக்கான மேட்ச்சு. ஸோ அடுத்ததாக ஸோ டேமியன் பிரிஸ்ட் விசஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஒரு மேட்ச்சு. ஸோ சிங்கிள்ஸ் மேட்ச்சு. ஸோ அடுத்து ஏஜி ஸ்டைல் விசஸ் லோகன் பாலுக்கான மேட்ச்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேட்சை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில மேட்சஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்ததாக இது ஒரு நண்பருக்கு ரீப்ளே தான். அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ ப்ரோ WWE இந்த இது போடல இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இது நெக்ஸ்ட் போடல, ஸோ மொபைல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ டிவியில் இதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன்னா சோனி நெட்வொர்க் கூட WWE கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோ கிளியராகவே போட்டோம். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது புரியலை. ஸோ இதுக்கும் மேலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரீசார்ஜ் பண்ணி பார்க்கணும். மொபைலில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஸோ அதில் குறைஞ்சது 149 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் பேக் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கூட ஹைலைட்ஸ் அடித்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே டிவியில் மட்டும் பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.